ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஆரஞ்சை ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஒரு ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இதில் எப்பயும் சொல்கிற மாதிரி இதில் ஃபஸ்ட்டு கிளென்சிங், செகண்ட் ஸ்க்ரப்பிங், தேர்ட் ஃபேஸ் பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம ஒரு நைட் க்ரீம் இல்லாட்டி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பண்ணுவோம் எப்பயும் போல். இதை நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஆரஞ்சாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஆரஞ்ச் பீல் பவுடர், அதாவது ஃபேஸ் பேக் பவுடர் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப்பிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபேஸ் பேக் பவுடர் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப்பிங் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க்கை மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு கிளென்சிங்க்கு நான் இன்றைக்கி பாலாடை எடுத்திருக்கேன். பாலாடையை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கையிலையும் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே கிளென்ஸ் ஆயிரும். அண்ட் பாலாடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ளீன் டவலில் உங்கள் ஃபேஸை இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க, ரொம்ப பொறுமையாக. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப்பிங்க்கு நான் இன்றைக்கி ஆரஞ்ச் பீலோட ஸ்க்ரப்பிங் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல்லும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பரை 2 கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பையே ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு க்ளீன் டவலில் இந்த மாதிரி பொறுமையாக டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு நான் இன்றைக்கி 3/4 ஸ்பூன் அளவு ஆரஞ்ச் பீல் பவுடர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் பீல் பவுடர் காலி ஆகிடுச்சு, ஸோ ரீஃபில் பண்ணணும். இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற லிங்க்கை மேலே ஐகார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஆரஞ்ச் பீல் பவுடர் கூடயே பால் பவுடர் நான் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீமில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் க்ரீமை ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸை கொடுக்கும் இந்த ஒரு க்ரீமு. அப்புறம் இதில் நம்ம ஆரஞ்ச் பீல் பவுடர் சேர்த்துக்கிறதுனால அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ விட்டமின் சி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். தயிர் ஒரு நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்டாக ஒர்க் ஆகும் நம்ம ஃபேஸில். இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவலில் உங்கள் ஃபேஸை டேப் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் பர்சனலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் நிறையா ஃபேஸ் பேக்கில் ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபேஸ் பேக்ஸ் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு போட்டிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் மெயினாக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த செகண்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது கிளென்சிங் பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்சிங் பண்ணிடுங்க. அப்படி கிளென்சிங் பண்ணவே முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷாவது பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீனாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா இருக்குது, நிஜமாகவே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தருது ஃபேஸில் இன்ஸ்டண்ட்டாகவே. நம்ம இதில் வந்து தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, தயிர் போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ மோஸ்ட்லி வந்து தயிர் இருக்க ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து வந்து ஆரஞ்சு வச்சு ஒரு ஃபேஸ் க்ரீம் செய்ய போகிறோம் நம்ம. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் க்ரீம், நைட் க்ரீம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எதுவாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்சோட தோலை காய வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆரஞ்சோட பீலை வந்து காய வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எம்டி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சோட தோலை மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஆரஞ்சோட சொலையை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து ஒரு நல்ல ஃபில்டரில் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து இந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 5 ஆரஞ்சை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதிலேருந்து வர ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு மேஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்ச் ஜூஸ் கூட நான் ஒரு விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு ஆரஞ்ச் ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல்லை நல்லா உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அட்லாஸ்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சிலையும் இல்லாமல் ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான மாய்ஸ்சரைசிங் ஜெல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதோ இந்த மாதிரி தான் இருக்கும் கடைசியில். அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட க்ரீம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேஸில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சாதாரண ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கண்டினியூஸாக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல க்ளோ வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட என்டையர் ஃபேஸ் கேர் ரொட்டீன் ஆரஞ்சை வச்சு ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீன் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபேஸ் கேர் ரொட்டீனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 1 வீக் ஆச்சும் மினிமம் யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.